நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாவோட்ஸுடைய 14வது பாடல் பிரம்ம ஞானம் அப்படின்னு தலைப்பு. லுக் and it cannot be seen, listen and it cannot be heard, reach and it cannot be grasped. Above it isn't bright, below it isn't dark, seamless, unnameable. It returns to the realm of nothing. From that includes all forms, image without an image, subtle beyond all conception. Approach it and there is no beginning. Follow it and there is no end. You can't know it, but you can be it. At ease in your life. Just realize where you come from. This is the essence of wisdom. பிரம்மஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா உயர்ந்த அப்படின்ற ஒரு அடைமொழி கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்கலாம். ஏன் அப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, முடிவான இங்க இருக்கிற ஞானங்கள் எல்லாம் உலகில் விஷயங்கள். அதே மாதிரி பார்க்கும்பொழுது எல்லாத்துக்கும் அடிப்படையான மூலத்தின் ஞானம். அதனால அது எல்லாத்துக்கும் உயர்ந்த நிலையிலும் இருக்குது, சாதாரண நிலையிலும் இருக்குது. அதுதான் முடிவான ஞானம். அதை நோக்கி பயணப்பட்டவர்கள் மிக தெளிவாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். அதன் அடிப்படையில் லாவோட்ஸுடைய பாடல் பார்த்தீங்கன்னா பிரம்ம ஞானம் 14வது பாடல். லுக் இட் கேனாட் பி சீன். நம்ம பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம், ஆனால் எது பார்க்குதுன்னு நமக்கு தெரில. ரொம்ப நுட்பமான கவிதை இது. ஒட்டுமொத்த சாரம், பிரம்மசாரம், பிரம்ம சுட்சமம். ஒரு சாதாரண மனிதன் பார்க்குறான், பார்வை இருக்குது, ஆனால் அதே உயிர் இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறான்னா அவனால் பார்க்க முடியாது. லுக் அண்ட் இட் கேனாட் பி சீன். ஆனால் எதை கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, எதை கண் கொண்டு பார்க்குறதோ, எதை கண்ணால் காண முடியாதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்குறீங்க, ஆனால் பார்க்க முடியல. லிசன் அண்ட் கேனாட் பி ஹேர்ட். நல்லா கேட்குறீங்க, எல்லாம் கேட்குறீங்க. நம்ம உயிரில் இருக்கும்போது கேட்கும் போது கேட்குது, ஆனால் எது கேட்குதோ அதை கேட்க முடியல. ரீச் அண்ட் இட் கேனாட் பி கிராஸ்ப்ட். நீங்கள் எது முயற்சி பண்ணுறீங்க, இது பிரம்ம ஞானத்தை பெற வேண்டும் என்று, இல்லாட்டி இறைவனை அடைய வேண்டும் என்று. அடைய முடியுமானா முடியாது. ஏன் முடியாதுன்னா, அடைந்துட்டேன்னு சொன்னால் அது மனது தான் சொல்ல முடியும். அந்த இறைநிலையிலேருந்து வெளியே வந்துடும், அந்த பிரம்ம நிலையிலேருந்து வெளியே வந்துடும், அந்த ஆகாயத்திலிருந்து, அந்த வெளியிலிருந்து நம்ம வெளியே வந்துடும். அப்போ இட் இஸ் இன் பிரைட். மேலே பார்க்கறதெல்லாம் உயர்ந்த விஷயம் வெளிச்சமா இருக்குமானா இருக்காது, தாழ்ந்த விஷயம்லாம் இருளா இருக்குமானா இருக்காது. அது எது நிலைப்பாடு. நீங்க எதை நோக்கி போறீங்க, பிரம்ம நிலையை நோக்கி போறீங்க, இறைவனை நோக்கி போறீங்கன்னா அது நம்ம அனுமானத்தை வைத்து கொண்டு நிறைய விஷயத்த அணுகுவோம். ஆனா அது மாதிரி இருக்காது. அப்போ உயர்ந்த விஷயம்லாம் வெளிச்சமா இருக்குமானா இல்லை. அபோ இட் இஸ் இன் பிரைட், பிலோ இட் இஸ் இன் டார்க். பிலோனா கீழே இருக்கிறது, அது இருளாம இருக்காது. நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. சீம்லெஸ், பார்வைக்கு அனுமானத்துக்கு அப்பாற்பட்டது. அன்னேமபிள், பெயர் சொல்ல முடியாது, வரையறுத்து பெயரிட முடியாது. இட் ரிட்டர்ன்ஸ் டு த ரெல்ம் ஆஃப் நத்திங். எல்லாமே ஒண்ணுமில்லாத இடத்துக்கு போய் அது இல்லாம ஆயிடுது. ஃப்ரம் தட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஃபார்ம். எல்லாமே ஒண்ணுமில்லாத இடத்துல போகுது, அங்க போய் அது ஐக்கியமாயிடுது, இல்லாட்டி கறந்து விடுகிறது. ஆனா அங்க இருந்து தான் எல்லாமே உற்பத்தி ஆகுது. இமேஜ் வித்வுட் அன் இமேஜ். எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறான், ஆனால் அந்த இமேஜ் நமக்கு தெரியல. அடிப்படை அந்த வெளி, அடிப்படை அந்த இறைநிலை, அடிப்படை அந்த இருப்பு, அந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ், அந்த பிரம்மம் சட்டில், ரொம்ப நுட்பமாக, பியாண்ட் ஆல் கன்செப்ஷன், எல்லா புரிதலுக்கும் அப்பாற்பட்டு, இப்ப நான் பேசிக்கொண்டு இருக்கிற விஷயத்துக்கும் அப்பாற்பட்டு நிற்கிறது. அப்ரோச் இட் அண்ட் தேர் இஸ் நோ பிகினிங். நீங்க போய் அங்க போய் நிக்கிறீங்க, அதை நோக்கி பயணப்படுறீங்கன்னா, ஆனா பயணம் பண்ற இடம் எங்க தோங்குதுன்னு நமக்கு தெரியாது, தோக்கமே கிடையாது. ஃபாலோ இட் அண்ட் தேர் இஸ் நோ எண்ட். நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க, அதாவது அதன் வழி இப்ப செல்றீங்க, ஆனா அது முடிவு கிடையாது. துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. யூ கான்ட் நோ இட் பட் யூ கேன் பி இட். நீங்கள் அதை தெரிந்து கொள்ள முடியாது, அதுவாக இருக்கலாம். அதுவாக தான் இருக்கிறோம். பிரம்ம ஞானத்தை பற்றிய ஆழ்ந்த ஆராய்ச்சி, படிப்பு, பிரம்ம ஞானத்தை பற்றி புரிதல், இதெல்லாம் அந்த
அடைவதற்கு ஒரு வழியாக இருக்க முடியாது, பெரிய துணையாக இருக்காது. ஏன் அப்படின்னா, அதை புரிந்து கொண்ட பிறகு இவ்வளோ நாள் நம்ம படித்தது எல்லாம் ஒரு மாயை. நான் படித்திருக்கிறேன், நான் புரிந்திருக்கிறேன் பிரம்மத்தை பற்றி அப்படின்னு சொல்கிறது ஒரு அகங்காரன்றது புரிஞ்சிடும். நீங்கள் அது எப்படி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அதுவாக இருக்கலாம். அட் ஈஸ் இன் யுவர் ஓன் லைஃப். அதை தெரிந்து கொண்ட பிறகு எதுவுமே சிரமம் இல்லை, எதுவுமே எல்லாமே இலகுத்தன்மையாக இருக்கும். எது நடந்தாலும், எது போனாலும், எது வந்தாலும், எது போனாலும், எதை பற்றியும் அக்கறை இல்லாமல் இலகுத்தன்மையாக இருக்கலாம். அப்படியே அமைதியாக. ஜஸ்ட் ரிலேட் வேர் யூ கம் ஃப்ரம். தட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் விஸ்டம். நீங்கள் எங்கிருந்து தோன்றினீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் அதுதான் உங்களை பற்றிய ஞானம், அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானம். அந்த பிரம்ம ஞானம் என்பது உங்களுடைய வரலாறு, கதை. அதை தெரிந்து கொண்டால் சுகம், பரம சுகம். நீங்கள் துவங்கிய இடம், ஒன்றுமில்லாத அந்த இருப்பு, முடிவு ஒன்றுமில்லாத அந்த இருப்பு. இந்த 2 தகவல்கள் இது உண்மை என்று நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டுமானால் அந்த நிலையில் மட்டும்தான் இருக்க முடியுமே ஒழிய அங்கேருந்து வெளியே விளக்க முடியாது. விளக்குனா அது தகவலாக இருக்கும். ஆனால் க்ஷணத்துக்கு க்ஷணம் நம்ம அந்த இடத்துல இருந்து தான் தோன்றுகிறோம், முடிவடைகிறோம்.